ஒரு அதிகமா ஒன்றுமே சொல்ல மாட்டேன். பெட்டி எடுத்துட்டு எலும்பு கொடுத்து ரசம் போய் அவிச்சிடும். குக்கரில் ஃபஸ்ட் அவிச்சிட்டு இது தொடக்கத்தில் 60 ரூபா. 60 ரூபான்னா சிக்கன், மீன், முட்டை 3ஐயும் வச்சு கொடுத்தேன் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் கொரோனா நேரத்தில் ரொம்ப வியாபாரம் கம்மி. அப்புறம் அதில் ஒரு வருஷம் பிரேக்கு. அந்த கடை அந்த இடத்த மாற்ற சொல்லிட்டாங்க. திருப்பி நான் எங்கள் ஊருக்கு, எங்கள் வீட்டு பக்கம் ஊர் பக்கத்தில் இதில் ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து இப்போ நான் 90 ரூபாய் விலை வச்சுருக்கேன். 90 ரூபான்னா ஆட்டுக்கறி குழம்பு, மீன் குழம்பு, ரசம், மோர், சாம்பார் எது வேணாலும் வாங்கிக்கலாம். அவிச்ச முட்டை, பொரிச்ச மீன், இது போக குழம்புல உள்ள மீனும் போட்டுருவோம். கறி குழம்பு வேணாலும் வாங்கிக்கலாம். சாப்பிட்டுட்டு எல்லாமே எல்லாம் எந்த ஐட்டம் வேணாலும் வாங்கிக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் சாம்பார் வச்சுருப்போம். இது போக ஆட்டு குடல் தனியாக வச்சுருப்போம். அது தனியாக காசு. ஆட்டு மூளை ஒரு 4 தலை வாங்குவோம். அப்புறம் 4 மூளை வரும். எக்ஸ்ட்ரா ஐட்டமே நம்மக்கிட்ட அதிகம் விற்காது. உங்களுக்கு என்னென்னா சில நேரம் வேணால் ஆம்லேட் மட்டும் வாங்கிக்கிடுவாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் வாங்க மாட்டாங்க. இதுவே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு போதுமானதாகிடும். ஆட்டுக்கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே கிடச்சிது தான். மதிய உணவு தானே, கலர்பொடி எதுவுமே இல்லாத ஒரு நல்ல உணவு. நானே தயார் பண்ணுறதுனால இதுக்கு தயார் பண்ணுறதுக்கு நம்ம ஆளுக்கு கொடுத்தோம்னா அப்போது எக்ஸ்ட்ரா விலை வச்சு விற்கணும். இதுவே நம்ம ஒரு 5 குடும்பம் பிழைக்கிங்கிற மாதிரி தான். ஒரு 6-7 பேர் வேலை செய்கிறாங்க. 2 கடை இங்கேருந்து தயார் பண்ணி இன்னொரு கடைக்கு கொடுப்பேன். அந்த 2 கடைக்கும் அங்கே ஒரு 4 பேர், இங்கே ஒரு 4 பேர், 8 பேர். இந்த 8 குடும்பம் பிழைக்கிங்கிறது தான். இல்லை பெரிய லாபங்கிறத விட வந்து சாப்பிட்றவங்க வந்து மன மகிழ்ச்சியோடு சாப்பிட்டு நல்லா இருக்குது. சில நேரங்கள்லாம் கூட்டமான நேரத்தில் 2வது சாப்பாடு வடிப்போம். மொத்தம் 2 ரவுண்டு வடிப்போம். 10 நிமிஷம் 20 நிமிஷம் வெயிட் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குனோடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் பண்ணி சாப்பிட்றாங்க. இல்லைன்னா கோவப்பட்டு போவாங்க. நல்லா இல்லைன்னா திருப்பி வரமாட்டாங்க. நல்லா இருக்குது நான் உட்காந்துக்கிட்டேன் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா வேக வச்சு தாங்கன்னு உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ அது போக நீங்கள் கருவாடு ஊறுகாய் மாதிரி ஒன்று கொடுக்குறீங்க. ஆமாம், அதுவும் கருவாட்டு ஊறுகாய் ஒன்று. அது ஊறுகாய் அசைவங்கத்தில் எல்லாமே அசைவத்தில் கொண்டு வந்துடுறதுனால அந்த கருவாடு, அந்த சால மீன் கருவாடு, அப்புறம் இறால் கருவாடு, இந்த 2ஐயும் போட்டு கருவாட்டு ஊறுகாய் ஒன்று தயாரிப்போம். இது ரசம் ஊருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிலவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிட்டு போவாங்க. காலையில் கஞ்சி குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அது என்ன 2 நாள் 3 நாள் தான் வைக்க முடியும். அந்த ஊறுகாய் வந்து நேரம் கூட 2 நாள் வச்சு கெட்டு போகும். நம்ம அந்த இன்றைக்கி வாழை மீன் குழம்பு, பொரியல் வந்து பாறையில் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில், அதுக்கு 2வது குவாலிட்டி. ஃபஸ்ட்டு குவாலிட்டிலாம் 700 ரூபா அப்படி போகும். எல்லாம் அந்த கொடுக்க முடியும். நம்ம சாப்பாட்டுக்கு ஒரு பீஸ் வைக்கிறோம்ல, 100 கிராம் பீஸ் வைக்கணும். அப்போ அதே 70 ரூபா அந்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் கம்மியானது கடற்கரையில் ஒரு 300 ரூபா, 250 ரூபா அந்த ரேஞ்சில் எது இருக்கோ அதுதான் இன்றைக்கி வாங்கியிருக்கோம். இந்த 90 ரூபாங்கிறது விலை வந்து குறைவாக தெரியலையா? இல்லை, இங்கே விலை குறைவு தான். இந்த ஏரியாவுக்கு இவ்வளோ தான். ரொம்ப அதிகம் வச்சு இங்கே வந்து ரொம்ப ரிச்சானவங்க வர மாட்டாங்க. அந்த வேலை செய்கிறவங்க இவங்களுக்கு இது மலிவு. இவங்களுக்கு அதுவே அதிகமான உணவு தான். இப்போ பெரிய கடைகளில் போயாச்சுன்னா ஒரு மீன் ஃப்ரைவே 120 ரூபா 140 ரூபா இருக்கும். இது போக குழம்பு மீனே தனி காசு தான். நம்ம குழம்பு மீன் தனி காசு வாங்க மாட்டோம். எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கொடுத்துருவோம். 2 அரிசி இருக்குது, வெள்ளை அரிசி, சம்பா அரிசி. இந்த கூலி வேலை செய்கிறாங்க, இந்த ஹார்ட் ஒர்க் செய்கிறவங்களுக்கு வந்து இந்த சம்பா அரிசி வந்து நல்லா தாங்கும் வேலை செய்கிறதுக்கு. இப்போ சாப்பிட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பசி எடுக்காது. இந்த வெள்ளை அரிசியை சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரு 1 மணி நேரம் கூட தாங்காது. அதான் மைலேஜ் அதிகமாக கிடைக்கும் அந்த சம்பா அரிசி வந்து. 2 விதமான அரிசி சேர்த்தே பண்ணுங்க. ஆமாம், அது வேணா அது வாங்கிக்கலாம், இது வேணாங்க, 2மே வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம கூட்டுக்கு பதிலாக தான் முட்டை வைக்கிறீங்க. இப்போ நம்ம கடையில் ஆனால் எல்லாருக்கும் இந்த 90 ரூபாய்க்கு மீனும் பொரிச்ச மீனே போதுமானதாக இருக்கும். ஆனால் முட்டை வைக்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்லண்ணா? இல்லைண்ணா, சைவ கூட்டு கிடையாது. கூட்டுக்கு பதிலாக முட்டையும் மீனும் வச்சிடலாம். முட்டை காலி ஆயிடுச்சுன்னா ஆம்லேட் போட்டு கொடுத்துருவோம். இதில் முட்டை இருக்கும், மீன் காலி ஆயிரும். அப்போ மீனுக்கு அதுக்கு பதிலாக ஆம்லேட் வேணுமா, ஆஃபாயில் வேணுமா, ஏதாவது போட்டுக்கிட்டு இல்லை பொடி மாசு போட்டு போட்டு.
செயலுக்கு உலகம் முழுவதிலும் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு. இரண்டாவது கட்டமாக 14,000 ஊழியர்களை அடுத்த வாரத்தில் பணி நீக்குகிறது அமேசான் நிறுவனம். தெரிக்கிறமா சாப்பாடு உடங்குடியில் நம்பர் 1 சாப்பாடு இங்கே தான். இந்த சாப்பாடு இங்கே உள்ள சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாக்கி நல்லா செமிக்க பார்த்துடுங்க. இங்கே நல்ல எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டியே போடுறாங்க, பொருளெல்லாம் போடுறாங்க. விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. இறைச்சி குழம்பு ஊற்றுறாங்க, மீன் குழம்பு, மீன் பொரியல்லாம் மற்ற கடையில் 60 ரூபா, இங்கே 30 ரூபா தான். 30 ரூபா தான். ரொம்ப அருமையாக இருக்குது. மீன் பொரிச்ச மீன்லாம் சாப்பாடுக்கு ரொம்ப டேஸ்ட்டு. கஷ்டப்பட்ட ஆட்கள்லாம் இங்கே வந்து சாப்பிட்டாக்கி ரொம்ப காசு மிச்சம். அதுனா சென்னையிலேருந்து வரோம். உடனே எப்போ வந்தால் இங்கேருந்து சாப்பிடுவோம். ஆமாம், 2-3 மாதம் வந்துட்டு இருக்கேன். நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு, எக்கனாமிக்கலாக இருக்குது சாப்பாடு. இந்த சம்பா அரிசி சாப்பாடு நல்லா இருக்கும், ருசியாக இருக்குங்க. பார்க்கல. சம்பாதம் ஆடுதானே சாப்பாடு ஆ